அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் விஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கிறோம். இன்றைக்கி வந்து காலையிலே நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவை அழைக்கிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு தான் வந்து போகிறோம். அம்மா வந்து இன்றைக்கி ஊர்லேருந்து வராங்க. ஸோ அவங்கள போய் பிக் பண்ணுறதுக்காக ரொம்ப இயர்லியாகவே வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்து கிளம்பியிருக்கிறோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:45 கிட்ட ஆகுது. நம்ம ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரொம்பவே அமைதியாக இருக்குது. இப்போ டைம் 4:45 அப்படிங்கிறதுனால ரொம்ப அமைதியாக தான் இருந்துகிட்ருக்கு. இல்லைன்னா ஒரு 5:30 மணிலேருந்தே வந்து ஆள்லாம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபுல்லாக சைனீஸ் ஏரியா அப்படிங்கிறதுனால வந்து எல்லாருமே வாக்கிங் போக ஆரம்பிப்பாங்க காலையிலேயே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகி இப்போ வந்து நம்ம புத்ராஜயாக்கிட்டே வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:09 ஆகுது. அதாவது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட டைம் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக எதுக்காவது போகணும் அப்படிங்கிறதுக்காக. கீழே இருக்கிற டைம் தான் வந்து ஒரிஜினல் டைம். அதாவது 5:09 தான் டைம் வந்து இப்போ ஆகிட்டுருக்கு. நாங்கள் வந்து போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ரோடு ஒர்க் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக வந்து 5 மணிக்கெலாம் வந்து முடிச்சிருவாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ டைம் வந்து 5:30 கிட்ட ஆகிடுச்சு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அம்மா வந்து வேறு அங்கே வெயிட் பண்ணுவாங்க. அதாவது லக்கேஜ்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க. வெளியில் வந்து உட்காந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். இது எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. எப்போவுமே வந்து நான் ஊர்லேருந்து வரப்போலாம் ஹஸ்பண்ட் எப்போதும் லேட்டாக தான் அழைக்க வருவாங்க. இன்றைக்கி சரி சீக்கிரமாக அவங்க அழைக்க போயிடுவோம், ஏன்னா அவங்களாம் வந்து வெயிட் பண்ணுவாங்களே அப்படின்னு நினச்சா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோடு வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரோடு ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. ரொம்ப கவலையாக இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் போல் இந்த இடத்துலையே வந்து டிலே ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் கிட்ட தான் வந்து இருக்கிறோம். இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து ஏர்போர்ட் போயிடலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிலே ஆனதுனால அம்மா வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்களாம். போய் பார்த்தா தான் தெரியும் என்ன பண்ணுறாங்கன்னு. ஒரு வழியாக ஏர்போர்ட் கிட்டே வந்தாச்சு. அம்மா வந்து வெளியில் வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால பார்க்கிங்லாம் வந்து போகலை. இல்லைன்னா பார்க் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு அரைவல் ஹாலில் வந்து வெயிட் பண்ணலாம். ஆனால் இப்போ அம்மாவே வெளியில் வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஏர்போர்ட்குள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லை. இங்கேயே வந்து நிப்பாட்டி நம்ம வந்து அம்மாவை பிக் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ அதனால் வந்து இப்படியே நாங்கள் உள்ளே போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. கார் வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் வரைக்கும் தான் உள்ளே வந்து வெயிட் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ணால் வந்து ஃபைன் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஏரியாவில் நம்ம என்ட்ரானதுமே வந்து நம்மளோட டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இது உள்ளே என்ட்ரானதுலேருந்து ஒரு 8 மினிட்ஸ் மட்டும் வந்து உள்ளே இருக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம வெளியே போயிடணும் கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் இல்லை, ரூல்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அப்போதைக்கு இங்கே நிறைய கார் நின்றுட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் நிற்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைம் வந்து போட்டதுனால அவ்வளோவா இங்கே காரே இல்லை பாருங்கள். ஸோ அம்மாவும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கேட் 5 கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அங்கே தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். அம்மா வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் மாதிரி இங்கே வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. நமக்கு அங்கே லேட் ஆகலைன்னா நம்ம கரெக்டான டைமுக்கு வந்து வந்திருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம வெளியாகிறதுக்கு வந்து ஒரு ஆக்சுவலாக உள்ளே வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்க முடியும். நம்ம 8 மினிட்ஸ்னு கணக்கு வச்சுக்கிட்டோன்னா தான் நம்ம வரத்துக்கு போகிறதுக்கு அந்த 10 மினிட்ஸ் கரெக்டாக முடியும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. வீட்டுக்கு வரப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:57 கிட்ட ஆகுது. 6:57 6:47 வந்து ஆகுது. இப்போ தான் தசீனும் வந்து ஸ்கூல் வந்து கிளம்புவான். அவன் கிளம்புறதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிட்டா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அம்மா வந்ததை பார்த்துட்டு போவான்ல, அதுக்காக தான். இப்போ நம்ம வந்து நம்ம ஏரியா வந்துட்டோம்.
அம்மா கிட்ட ரொம்ப லக்கேஜ்லாம் எதுவும் எடுக்காத அப்படின்னு சொல்லியும் அவங்க இவ்வளோ ஜாமான் வந்து எடுத்திருக்காங்க. இதில் என்னெல்லாம் அவங்க வந்து நமக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க, என்னெல்லாம் நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இன்ஷால்லா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். நல்ல வேலையாக தசீனும் வந்து ஸ்கூலுக்கு இன்னும் கிளம்பல. இப்போ தான் கிளம்பிட்டுருக்காரு. அதாவது 7 மணிக்குள்ளே வந்து அவர் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிடுவான். இப்போ இன்னும் கிளம்பல. ஆமாம், பார்த்து வா. நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு ஊர்லேருந்து வந்தாலே செம்ம டயர்டாக இருக்கும். அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்குறாங்க. ஏன்னா வந்து அவங்களாலேயும் வந்து ட்ராவல் பண்ணுறதுலாம் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு காஃபியை மட்டும் போட்டு கொடு, நான் போய் படுக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட எனக்கு எதுவுமே வேணாம், தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்திருக்குறாங்கல்ல, அதுவே வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது. திருச்சிலேருந்து நமக்கு ஃப்ளைட் வந்து நைட்டில் மட்டும்தான் இருக்குது. டே டைமில் இருந்தால் கூட இந்த அளவுக்கு கஷ்டமாக தெரியாது. திருச்சிலேருந்து வர ஃப்ளைட் வந்து எப்போவுமே நமக்கு வந்து 3 ஃப்ளைட் இருக்குது. ஆனால் 3மே நைட்டில் தான் இருக்குது. தசீனும் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிட்டு போகல. அவரும் வந்து காஃபி மட்டும் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. சரி, எங்க கீழே போறப்போ ரூம் போ, மேலே பசங்க அழைச்சிட்டு போ. இன்னும் 3 நாள் நீ 61 வயசு ஆக போதா உனக்கு? அது வேற கரெக்டாக சொல்கிறான். ஏம்மா இங்கே அப்பையிலேருந்து இதே ஃபேன் தான்மா. ஹசீமா வந்திருக்கிறாங்க. நான் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு லீவ் போடவா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார். அதெல்லாம் முடியவே முடியாது. இன்றைக்கி டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை டெஸ்ட்டுக்கும் ரிவைஸ் பண்ணிவிட்டு கொண்டு போய் ஸ்கூல்லேயே விட போகிறேன். ஃப்ரைடு ஓகே. ஜாகும் தசீம் யார் வந்திருக்கா வீட்டுக்கு? அசீமா, மை கிராண்ட்மா. மை கிராண்ட்மா. கிராண்ட்மாவா? இப்பதான் தூங்குறான். 5 minutes ago தூங்குறான். ஊர்லேருந்து வந்தாங்கல்ல, அதனால ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. ஆமா, நான் வந்து ஃப்ளைட் 8 hours 10 hours. 8 or 10 ஹவர்ஸ்லாம் இல்லை, 4 ஹவர்ஸ் தான் ஃப்ளைட்டு. ஆமா, நான் ஏர்போர்ட் take long. Okay, you have 2 hours, 4 hours, 2 hours. That make 8 hours. ஓகே. 4 ஹவர்ஸ் தான் வந்து ஃப்ளைட் ட்ராவல் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு ஏர்போர்ட் வந்து ரொம்ப தூரம் இருக்கும், அதனால 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பாங்க, அப்புறம் 4 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி ஃப்ளைட்டில் வந்திருப்பாங்க, அப்புறம் இங்கே வரத்துக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய அடுத்தடுத்த வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டேன். அம்மா பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் தூங்க போயிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்து நேற்று தான் மாவும் அரைச்சி வச்சுருந்தேன். ஏன்னா காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இட்லி வந்து ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. மாவும் வந்து இப்போ இருக்கிற வெதருக்கு புளிச்சிருக்கோமா அப்படின்னு யோசிச்சுட்டே தான் திறந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே புளிச்சிருந்தது. அந்தளவுக்குலாம் ரொம்ப கூலிங்காலாம் இல்லை. ஆனால் நேற்று நைட்டு ஒரு மாதிரி வெதர் கொஞ்சம் கோல்டாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ காலையில் மாவு எடுத்து பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக புளிச்சு வந்தது. இட்லி ஊற்றுனா ரொம்ப நல்லா சூப்பராக பஞ்சு மாதிரி வரும். ஆனால் இப்போ நான் ஒருத்தி தான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறதுனால இட்லிலாம் ஊற்ற போகிறது கிடையாது. ஒரே ஒரு தோசையை சுட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாவை வந்து 2 இதுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புளிக்கிறதுக்காக வந்து பெரிய பாத்திரத்தில் நான் வந்து மாவை எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து 2 பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டோம்னாக்கா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். மாவு மட்டும் வீட்டில் இருந்துச்சுனாலே நமக்கு மைண்ட் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். இப்போ காலையிலேயே வந்து சட்னி தான் வந்து பண்ணுறேன். இது என்னென்னா தக்காளி சட்னி நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம்ல, அதே தக்காளி வெங்காயம் போட்ட சட்னி தான். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பண்ணுறேன்.
எனக்கு வந்து இந்த மாதிரி புது மாவில் வந்து இட்லியை விட தோசை சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி உளுந்த வாசத்தோட ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலே இன்றைக்கி வந்து தோசை சுட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு மட்டும் தான் அப்படிங்கிறதுனால எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தா இட்லியாவது செஞ்சுருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாருமே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டாங்க. ஹஸ்பண்டும் சாப்பிடல, ஃபாராவும் சாப்பிடல, அம்மாவும் சாப்பிடல. ஸோ எனக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால ஒரு சூப்பராக ஒரு முட்டை தோசையை ஊற்றி நான் வந்து சாப்பிட போகிறேன். சட்னியும் அரைச்சி வச்சுருக்கிறேன். வேணும்னா அப்புறமா அவங்களுக்கு தோசை வந்து சுட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் நேரம் போல் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்ததுனால இந்த வேலைலாம் வந்து பார்க்கவே இல்லை. காலையிலேயே வந்து எப்போதும் தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். ஏன்னா வந்து டேபிளில் எடுத்து வச்சிட்டோன்னா அப்பப்போ அவங்களுக்கு ஊற்றி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து பின்னாடி வந்து பிடிச்சி குடிக்கணும்னே அலுப்பு பட்டுக்கிட்டு பிள்ளைங்க வந்து பெருசாக தண்ணியே குடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஆளாளுக்கு தனித்தனியாக பாட்டில்லையும் வந்து தனித்தனியாக பிடிச்சி வச்சுருவேன். அதே மாதிரி டேபிள்லேயும் இந்த மாதிரி ஒரு ஜக்கில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். எனக்குமே தனியாக ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவே. அப்புறம் டேபிளில் வந்து என்னென்னலாம் ரீஃபில் பண்ணுமோ அதை எல்லாமே வந்து பண்ணி வச்சுருவேன். இந்த கேண்டில் ஹோல்டரில் வச்சுருக்கிற கேண்டில் வந்து சென்டட் கேண்டில் தான். இது வந்து ஐக்கியாவில் வாங்குறது தான். அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கான ஒர்க் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பீக்கங்காய் தான் வந்து பண்ணுறேன். பீக்கங்காய் வந்து ஃபஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் வந்து வேக வச்சுருவேன். அதுக்கப்புறமா அதில் தேங்காய் பால் சேர்த்துட்டு இறால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக வந்து வதக்கி போட்டோன்னா நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து ஸ்டார்டிங்லேயே பீக்கங்காய் குக் பண்ணுறதுக்கே வந்து இறாலையும் சேர்த்துருவாங்க. அப்படி சேர்த்தோன்னா இறால் வந்து எனக்கு ரப்பரியாக ஆன மாதிரி ஆகிடும். அதனால் வந்து இங்கே உள்ளதில் அந்த பெரிய இறாலாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கடைசியாக வந்து வதக்கி போட்டு விடுவேன். போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் ஒரு கொதி விட்டுட்டு இறக்கணுன்னா நல்லாவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து வதக்கிறதுக்கு என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் வந்து இறால் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்குவேன். உப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுருந்தேன். அவ்வளோதான். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மீனானமும் வந்து இங்கே வந்து செஞ்சு வச்சுட்டேன். மாங்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு தான் வந்து மீனான வந்து செஞ்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து இறால் போட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சிருந்தோம்ல பீக்கங்காய் அதுதான் இது. அப்புறம் வந்து தேங்காய் பால் சோறுக்கு தான் இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். தேங்காய் பால் சோறும் ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக வந்து குயிக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் முட்டைக்கோஸ் கேரட் போட்டு பொரியல் வந்து பண்ணியிருக்கிறேன். மீன் மட்டும் இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணணும். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். நல்லா வந்து ஒரு சூப்பரான லன்ச் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பெருசாக அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் வந்து சரி இன்றைக்கி ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை செஞ்சுருக்கிறேன். ஏன்னா வந்து நாளன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஏதாவது மட்டன் சிக்கன் இந்த மாதிரி செய்கிற மாதிரி தானே இருக்கும். அதனால இன்றைக்கி வந்து ஃபிஷ் வந்து குக் பண்ணியாச்சு. தசீம்க்கு தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவர் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து கிராண்ட்மா வந்து வந்துட்டாங்க. ஸோ என்னோடய கிச்சன் ஒர்க்கும் வந்து அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம லன்ச் வந்து சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி ஸ்பெஷல் லன்ச் என்னலாம் அப்படின்னு பார்த்துடலாம். தேங்காய் பால் சோறு மீனானத்தில் வந்து மாங்காய் வெண்டைக்காய்லாம் போட்டிருக்கிறதுனால மீன் ஆனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து பீக்கங்காய் போட்டு இறால் போட்டு ஒரு கிரேவி வந்து பண்ணியிருக்கிறேன். இது வந்து தேங்காய் பால் சோறு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ஆனமே ஊற்றிக்காமல் இதை மட்டும் வச்சு கூட சாப்பிட்லாம். அப்புறம் முட்டைக்கோஸ் கேரட் போட்டு பொரியல் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து எங்களோட லன்ச். நாங்கள் வந்து இப்போ லன்ச் வந்து சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.